ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ஈஸியான நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி நெத்திலி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணுறதுலே ரொம்ப ஈஸியான மீன்னா நெத்திலி மீன் தான். தலையை க்ளீன் பண்ணிவிட்டு கட்டை விரல் அல்லது வயிற்றில் ஒரு அழுத்தி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். அவ்வளோதான் நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது. அதோட நம்ம வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். குட்டி குட்டி அதில் பிளார் இருக்கும், அதை மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சொல்கிறேன். நெத்திலி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு, நான் 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஓரம் ஃபுல்லாக வந்துடும். அது வந்துட்டோடனே நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெத்திலி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் 65 பவுடர்லேயும் சால்ட் இருக்கும், அதனால நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஒரு சின்ன 1/2 ஸ்பூன் லெமன் சாறு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா போடாதீங்க. நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி எடுத்து அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். நம்ம கையை விட்டு நல்லா பரட்டி எடுத்து அது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அந்த முறுமுறுன்னு வரும் ஆயிலில் போட்ட உடனே. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எவ்வளோ எண்ணெயோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டிங்கன்னா தான் அதில் கடாயில் ஒட்டாது. நம்ம எண்ணெய் காயறது முன்னே போட்டோம்னா கடாயிலே ஒட்டிக்கும், மீன் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான முறுமுறுன்னு நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம எடுக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான நெத்திலி ஃப்ரை ரெடி. என் சேனலில் நிறைய பேர்